ஹாய் வணக்கம். நான் உங்கள் வாசு. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. 2026ஆம் ஆண்டு நமக்கு 22,000 சில வேக்கன்சிஸ் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலயமா நமக்கு விட்டுருக்காங்க. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இதை அப்ளை பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அதில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். உள்ளே வந்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட என்ன கண்ட்ரிங்கிறது கேட்கும். அந்த டீல் ஃபில் பண்ணிட்டு உங்களோட நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட நேமை டைப் பண்ணுங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி 2 டைம் ஃபில்அப் பண்ணுங்க. தென் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். கீழே அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஹவு மெனி சேஞ்ச் இன் நேம், அதில் நோ கொடுத்துருங்க. நேம் எதுவும் மாற்றணுமா அப்படிங்கிற டீல் கேட்குது, கொடுத்துருங்க. அடுத்து தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ஆண் பெண் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பா பேர் 10th மார்க் ஷீட் அல்லது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. தென் அடுத்து உங்கள் அம்மா பேர் டிசியில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 டைம் ரீடைப் மதர் நேம் போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணுங்க. மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு இமெயில் வெரிஃபை கொடுத்துருங்க. தென் அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிட்டு ஜெனரேட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த 6 கட்டத்தில் நீங்கள் போடணும். மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்களா? மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு ஜெனரேட் மொபைல் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். போட்டதுக்கப்புறம் மொபைல் வெரிஃபைட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபை த்ரோ ஆதார் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குது. அந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை போடுங்க. ஆதார் நம்பரை போட்டதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வரும். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் இருக்க டீட்டெயில் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை காட்டும். இது ஓகே தான் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ப்ரொசீட் ஆயிரும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களோட மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அக்கௌண்ட் கிரியேட்டட், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதாவது அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிடும். உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த யூசர் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் எடுங்க. மொபைல் நம்பருக்கு மெசேஜ் ஆகும், இமெயில் அட்ரஸ்க்கும் இன்பாக்ஸ்லையும் இருக்கும். அதை எடுத்து லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி லாகின் வித் ஆதார் அல்லது ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட மெயிலுக்கு வந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு லாகின் பண்ணுங்க. லாகின்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் எந்தெந்த லாங்குவேஜஸில் இருக்கும், எந்தெந்த மாதிரி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் கரண்ட்லி, அதாவது ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி மூலயமா டிபார் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டாவது நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அகமதாபாத், அஜூர், பெங்களூர், போபால், இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. அதில் நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி எக்ஸாமின் மூலியமா நான் எதுலையுமே டிபார் ஆகலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட அந்த முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணீங்கல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா, திருமணம் ஆயிருக்கா ஆகலையான்னு. அடுத்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கேட்கும். டிசியில் மேக்ஸிமம் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதையே இதுலேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சேமாகவே மார்க் பண்ணிக்கோங்க. தவறுதலாக மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செலக்ட் ஆகிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது ஏதாவது சம் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால
டிசியில் உங்களுக்கு தழும்புகள் மச்சம், அதாவது ஸ்கேர் அண்ட் மோல் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்களோ அதே சேம் இதுலேயும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம அடிஷ்னலாக ஃபில்அப் பண்ண போகிறது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், தென் அடுத்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இது டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் 90-99% நீங்கள் டிசியில் இருக்கிறதே மென்ஷன் பண்ணிருக்கோம். தென் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி கேட்குது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்குது. அதில் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி இப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டாவில் ஆட் ஆகும். நீங்கள் ரிசர்வேஷன் கோட்டா ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் காட்டணும். ஓபிசியில் 2 கேட்டகரி இருக்கு, நான் கிரிமி லேயர், கிரிமி லேயர்னு 2 கேட்டகரி இருக்கு. அதில் எந்த கேட்டகரிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஓபிசி சர்டிஃபிகேட் இன்கம் ஃபார் மேக்ஸிமம் 8 lakhs ஆனுவல் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி டீல்ஸ் கொடுக்குங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி உங்களோட ஓபிசி அண்ட் ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அது என்ன கேஸ்ட், ஓபிசியில் என்ன கேஸ்ட் வர்றீங்க அப்படிங்கிறத உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட்டை பார்த்து போடுங்க. அப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தயவுசெய்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீ அதுக்கப்புறமா இதை போடுங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்ல நம்பர், அந்த நம்பரை போட்டுருங்க. அதாவது 99% நீங்க சர்டிஃபிகேட் ஓபிசி வாங்கிட்டு அப்புறம் போடுறது பெட்டர். உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1 year தான் வேலிடிட்டி, April 1 March 31 வரைக்கும் அதுதான் வேலிடிட்டி. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் உங்களுக்கு ஆத்தரைஸ்டு, அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் ஆத்தரைஸ்டு யார் பண்ணா அப்படிங்கிற டீல் போட்டுக்கோங்க. அடுத்து என்னைக்கு சர்டிஃபிகேட் கைக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில அதே போட்டிருங்க. எல்லாமே உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அந்த டீட்டெயில்ஸ் பூராவே அதில் இருக்கும். தென் அடுத்து அந்த டிக் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். தமிழ்நாட்டில் டிக் மார்க் மாதிரி ஒரு சைன் வரும். அந்த சைன் பார்த்து அந்த டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா யார் சைன் பண்ணியிருக்கா, அவங்க பேர் என்ன, எந்த டேட்ல சைன் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ரெண்டாவது நீங்க உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கடந்த ஒரு வருடம் மட்டுமே, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து போட்டுங்க. தென் அடுத்து உங்களோட அட்ரஸ், ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் அடுத்து தாலுகா எந்த தாலுகா அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி உங்களோட ஆதார்ல இருக்க மாதிரி மேக்ஸிமம் அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்க விருப்பம். என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை அப்படியே ஃபில்அப் பண்ணுங்க அப்ளிகேஷன்ல. ஆதார்னா ஆதார், ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி, அதுக்கேற்ற மாதிரி மற்றதை நீங்கள் ப்ரூஃபை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ப்ரெசன்ட் நியரஸ்ட் சிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி, மேஜர் சிட்டி என்ன பக்கத்தில், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கா இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் எதுவும் பக்கத்தில் இருக்கா, என்ன ஏதுங்கிறத பக்கத்தில் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும், பக்கத்தில் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அது நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பக்கத்தில் நியரஸ்ட் சிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தென் உங்கள் ஏரியாவோட பின்கோடு அதை போட்டுட்டு கிளிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ் மேனா எஸ்னா எஸ் நோனானோ, டிசபிலிட்டி பேஷனா எஸ்னா எஸ் நோனானோ, அடுத்து அந்த ரைட்டிங் எபிலிட்டி அஃபெக்டட் வித் அந்த அந்த ஸ்கிரைப் ஓரியன்டா வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி எஸ் ஆனோ எஸ்னா எஸ் நோனானோ. அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் இபிசியா அது எஸ்னா எஸ் நோனானோ. அடுத்து சர்விங் ரயில்வே அப்ளிகன், ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்துருக்கீங்களா, எஸ்னா எஸ் நோனானோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து என்சிவிடி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ முடிச்சவங்க 90% அந்த என்சிவிடி சர்டிஃபிகேட் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. நேஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அதை கொடுத்துருங்க. தென் அடுத்து கரண்ட் என்ன இதில் ஒர்க் பண்ணுறீங்க, ரயில்வேல எதுவும் ஒர்க் பண்ணீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துக்கோங்க. என்சிவிடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது இந்த ரயில்வேல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது கம்யூனிட்டியை பொறுத்து. அந்த ரீஃபண்ட் ஆகிறதுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பதியும் போது அவங்க ஆன்லைன் மூலமா அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கட்டலாம். அதனால அந்த அமௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணாம உங்களுக்கு அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் கேட்பாங்க.
பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க்ல தெளிவா இருக்கும் எல்லாமே. அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில். நீங்க எவ்வளவு நாளும் படிச்சிருக்கலாம், டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டாக்டரேட் கூட முடிச்சுக்கலாம். ஆனா இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் ஐடிஐ தான். அதே மாதிரி உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன்ல இருந்து நீங்க ஒன்னொன்னா அப்ளை பண்ணிட்டு போகணும். 10th-னா 10th, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன போர்டு, ஸ்டேட் போர்டு படிச்சீங்க, சென்ட்ரல் போர்டு படிச்சீங்களா, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, அதோட ரோல் நம்பர் என்ன, அந்த சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு ஆடு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்ஸ் 10th மார்க்ஸ் 10th மார்க்ஸ் வச்சு டீட்டெயிலாக பாருங்க. தென் அடுத்தது 10th முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 10th +2 ஈக்குவலண்ட் அல்லது ஐடிஐ அந்த மாதிரி என்ன படிச்சிருக்காங்களோ அது. 12th-னா 12th, என்ன சப்ஜெக்ட், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா, எந்த இயர் பாஸ் பண்ணாங்க, டேட் அண்ட் இயர், பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 10th 12th. தென் அடுத்து நான் வந்து 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான ப்ராசஸ் போய் கொடுக்குறோம். ஓகேங்களா? 10th முடிச்சு 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்காங்க, அதுக்கு உண்டான ப்ராசஸ் படி நாங்கள் இதை கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு நீங்க என்ன டாக்டரேட் வரைக்கும் கூட படிச்சிருக்கலாம், டாக்டரேட் வரைக்கும் கூட அதில் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th ஆர் ஐடிஐ. ஐடிஐ எலிஜிபிள் என்ன கேட்குறான் அப்படின்னா என்சிவிடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் ஐடிஐ எலிஜிபிலிட்டி. என்சிவிடி சர்டிஃபிகேட் இல்லை, அரியர் வச்சிருக்கேன், இப்போதான் முடிச்சேன், சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். அவங்க என்சிவிடி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால என்சிவிடி சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. சரிங்களா? தென் அடுத்த குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்றீங்க, டீடைல்ஸ் ஃபில் பண்றீங்க. ஃபில் பண்ணிட்டு அதே சேம் ஆடு கொடுத்துறீங்க. ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த மந்த் அண்ட் இயர் பாஸ் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்குது, கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடு கொடுத்துறீங்க. நமக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டான எக்ஸாம்ஸ். ஏன்னா ரயில்வேல வேலைக்கு போறதுங்கிறது நிறைய பேரோட கனவா கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? உங்களோட குவாலிஃபிகேஷனை விட கம்மியான குவாலிஃபிகேஷனுக்குள்ளது தான், பட் இருந்தாலும் நல்ல எக்ஸாம்ஸ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணுங்க. நான் வந்து கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபில்அப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 3 years ஆர் 4 years என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குங்கிறத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃபி இருக்கணும். வெப்கேம் மூலியமா ஃபோட்டோ எடுக்கலாம், அல்லது மொபைல் ஆப் மூலியமாகவும் ஃபோட்டோ எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். கேப்சர் லைவ் இமேஜ், கண்டிப்பாக லைவ்ல தான் இமேஜ் எடுத்தாகணும். கேப்சர் லைவ் இமேஜ் வரும் மொபைல், 2 ஆப்ஷன் இருக்கு. லைவ் இமேஜ் வர மொபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த மொபைலுக்கு லிங்க் மூலியமா நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அது மூலியமா நீங்க எடுத்துக்கலாம், அல்லது சிஸ்டம்ல பண்ணீங்கன்னா வெப்கேம் மூலியமாவே நீங்க டைரக்டா எடுத்து பண்ணலாம். அது இல்லாம சைன். அடுத்து உங்களோட அந்த ஜாப் ஓரியன்டா எந்தெந்த ஜோன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே இதுல இருக்கு. நீங்க இப்ப கிளிக் பண்ணது சென்னை அப்படிங்கிறதுனால அது சவுத்தர்ன் ரீஜியன். சவுத்தர்ன் ரீஜியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சென்னையில என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, என்னென்ன கம்யூனிட்டிக்கு பேசிஸ்ல எத்தனை வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கு. அன்ரிசர்வ் எத்தனை, எஸ்சி எத்தனை, எஸ்டி எத்தனை, ஓபிசி எத்தனை, இடபிள்யூஎஸ் எத்தனை, எக்ஸர்விஸ்மென் கோட்டா எத்தனை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எத்தனை எத்தனை இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மொத்தமும் இதுல இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே வரும். அசிஸ்டன்ட் டிஎல்என்டிஎஸ்சி, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் பிவே, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு தென் அடுத்து பிளேஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. எந்த பிளேஸ், சும்மா நம்ம நார்மலாக எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த பிளேஸை கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ அதாவது இது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ், எந்தெந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. தென் அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டுருவோம். தென் அடுத்து அப்ளிகண்ட் வில் பி நாட் ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன் இஸ் அப்ளிகேஷன் சப்மிஷன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுது. பே டு எஸ்பிஐ, நீங்கள் எந்த பே கொடுத்துருக்கீங்களோ அந்த பேல கிளிக்னா பே டு எஸ்பிஐ பே கேட்குது. ப்ரொசீட் கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 250 அமௌண்ட் பே பண்ணணும். அந்த பேமெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெசிப்ட் ஜென்ரேட் ஆயிரும். ரெசிப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல் ஃபைனல் ஸ்டேஜ். தென் அடுத்தடுத்து வர்ற தகவல்கள் அனைத்துமே நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்து என்ன ஹால் டிக்கெட் எப்போ வர்றாங்க என்ன ஏதுங்கிறது அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் மட்டும்தான் நம்ம சேனல்ல நம்ம சொல்றோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது வாசு. ஓகேங்களா? தேங்க்யூ.